சங்க பாடல்களின் அழகே அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உவமைகள் தான். அந்த மாதிரியான ஒரு பாடல் நற்றிணையில 252வது பாடல் அம்மையன் நாகனார் எழுதினது. பாலைத்திணைக்குரிய பாடல். தோழி தலைவி கிட்ட ஆறுதல் சொல்ற மாதிரியான ஒரு பாடல். ஆறுதல்னு கூட சொல்ல முடியாது இத. இப்படிதான் இருக்கு நிலைமை. பெட்டர் வி அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரோலை தோழி எடுத்துக்கிட்டு இந்த பாடல்ல சொல்றா. உலவை ஓமை ஒல்குநிலை ஒடுங்கி சில்வீடு கரங்கும் செய்நாட்டு அத்தம் திறம்புரி கொள்கையொடு இறந்து செய்யின் அல்லது அரும்பொருட்கூட்டம் இருந்தோர்க்கு இல் என வலியா நெஞ்சம் வலிப்ப சூழ்ந்த வினை இடை விலங்கல போலும் புனைசுவர் பாவை அன்ன பழித்தீர் காட்சி ஐது ஏய்ந்து அகன்ற அல்குல் மைகூர்ந்து மலர்பிணை தன்ன மா இதழ் மழைக்கண் முயல்வேட்டு எழுந்த முடுகு விசை கதனாய் நல்நா புரையும் சீரடி பொம்மல் ஓதி புனையிழை குணனே. அதாவது தோழி வர்ணிக்கிறா முதல்ல தலைவிய. எத்தனை அழகா இருக்கிற நீ, சுவரில் இருக்கிற ஒரு ஓவியம் போல இருக்கிற. அதுலேயும் அவளுடைய இடை அழக அந்த அல்குலை அழகா வர்ணிக்கிறா. அவளுடைய அழகான அந்த பிறப்புறுப்பு அது பொருந்தி விரிஞ்சிருக்கான். அதே போல மை தீட்டுன அவளுடைய அழகு விழிகள் 2 பெரிய மலர்களை கட்டி வச்ச மாதிரி இருக்கு. அதுவும் அந்த பாத அழக வர்ணிக்கிறா பாருங்க. அதாவது முயல் வேட்டைக்கு உதவுறதுக்காக வேகமா விருட்டுன்னு எழுந்து பாய்ந்தோடக்கூடிய அந்த நாயின் நாக்கு போன்ற அழகிய பாதங்களை உடையவளே அப்படின்னு சொல்றா. அடுத்த தடவை நாயினுடைய நாக்கை பார்க்க நேரும்போது அது ஒரு இளம் பெண்ணின் கால்களுக்கு பொருத்தி பாருங்களேன். அதனுடைய நிறமாகட்டும், அமைப்பாகட்டும், அந்த டெக்ஸ்டர் ஆகட்டும், அந்த டெண்டர்னஸ் ஆகட்டும், எல்லாமே ஒத்து போகிறத நம்மளால் உணர முடியும். இப்படி பாதங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுடைய நீண்ட முடி, அவள் போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள், இவ்வளவெல்லாம் இருக்குது உங்ககிட்ட அழகு. ஆனால் இதெல்லாம் அவனை போகாமல் தடுக்கல பாரு. இத்தனை அழகு இருந்து என்ன பண்ணுறது? அவன் எங்கேயோ போயிருக்கான். ஓமை மரங்கள் உலர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த சில்வீடு கரங்கும், இந்த கிரிக்கெட் பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, பாச்சை கத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஓமை மரங்களின் இடுக்குகள்லேருந்து அது கத்திக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு தூர தேசத்து வழியில் அவன் போயிருக்கான். நாம் இங்கே நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு அவன் வர வரைக்கும் காத்திருக்கலாம். அவன் ரொம்ப திடமான ஒரு மனசோடு தான் போயிருக்கான். நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்காத, இதுதான் இருக்கக்கூடிய நிலைமைன்னு தோழி சொல்கிற மாதிரி ஒரு பாடல். எத்தனை அழகான வர்ணனை, எவ்வளவு பொருத்தமான உவமைகள் இல்லையா? இன்னும் இந்த மாதிரி நிறைய சங்க பாடல்கள் உங்களுக்காக நம்ம சேனலில் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.